லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். தமிழகத்தினுடைய ஒரு மிக மூத்த அரசியல்வாதி அவர்கள் ஆரம்பிச்ச ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த பாமகல இப்போதைய நேரத்துல எலெக்ஷன் நேரத்துல நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உட்கட்சி மோதல் தலைவருக்கும் ஒரு தொண்டனுக்குமான மோதலை தாண்டி, ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான மோதலை தாண்டி இன்றைக்கு ஒரு பொதுவெளியில வந்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் எதனால், எதற்காக, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறது தெளிவா இந்த காணொலியில பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய கடின உழைப்பாலையும் கடின போராட்ட களத்துல அவர் நின்று உருவாக்கின கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. தொடர்ச்சியாக பல்வேறு தேர்தல்கள்ல திமுக மாறி அதிமுக மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடுகளை எடுத்து ஒவ்வொரு கூட்டணிகளை அமைத்து அதை செயல்படுத்தி காட்டியவர் பாமகவின் நிறுவனர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஆனால் கடந்த சில வருடங்களாக அவருக்கும் அவர்களுடைய புதல்வர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு உரசல்கள் இன்றைக்கு தேர்தல் அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. அதில் மிக முக்கியமான காரணம் 2021 தேர்தலும் 2024 தேர்தல்களிலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில இருந்த அங்கம் வகித்த அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடர்ச்சியான ஒரு தோல்வி முகமும் இந்த விரிசலுக்கு மிக முக்கிய காரணமா இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்றைய நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவர்களோட கூட்டணியில இருந்த திரு காடுவட்டி குரு அவர்கள் மிகப்பெரிய ஒரு பலத்தை அவருக்கு கையில கொடுத்திருந்தாப்ல. அதே மாதிரி பாமக என்பது அந்த பாட்டாளி மக்களினுடைய ஒரு பேரவை இருக்குது பாத்தீங்களா, அந்த பேரவை ஒட்டுமொத்தமான வன்னியர் மக்களினுடைய பேரவையாக இருந்த வன்னியர் சங்க பேரவையில் இருந்து உருவான ஒரு விதமான கூட்டணிகளையும் ஒரு விதமான கூட்டத்தையும் பாமக தன்னகப்படுத்திக்கிட்டு அதை ஒரு கட்சியாக வளர்த்தெடுக்கிறதுல முன்னோக்கி சென்றது. அந்த பாட்டாளி வர்க்கத்தையும் அந்த மக்களுக்கான ஒரு அரசியல் இயக்கமாக, அந்த மக்களுக்கான ஒரு விடுதலை இயக்கமாக, நாங்கள் உங்களுக்கான பல சலுகைகளை வாங்கி தருவோம் அப்படிங்கிற ஒரு துணையில தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைக்கு திரு பாமகவினோட ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்கள் தோறும் பல்வேறு ஒன்றிய கிளை கழகங்கள் தோறும் அவர் மருத்துவராக இருந்து கொண்டே பல இடங்களுக்கு பல கிலோமீட்டர்கள் தாண்டி அந்த வன்னியர் சங்க பேரவையினுடைய கூட்டமைப்பாக இருந்ததை ஒட்டுமொத்தமாக பாட்டாளி கட்சியாக மாற்றினதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு சித்தாந்த ரீதியாக அதை முன்னோக்கி சென்றார். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர் நல்வழிப்படுத்தி ஒரு செயல்பாடுகளை கொண்டு வரணும்னு நினைச்ச அந்த கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த இளைஞர்கள் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு தளங்கள்ல அவர்களுக்கான ஒரு முன்னேற்பாடுகளையோ அரசியல் ரீதியான போராட்டங்கள்லயோ கண்ணியமாக நடந்து கொண்டார்களா அப்படிங்கிறது வேற டிபேட்டு. அதே சமயம் அவர்கள் உருவாக்குன அந்த கட்சியில் சார்ந்த இளைஞர்கள் வன்னிய குல சொந்தங்கள் சத்திரியர்கள்ங்கிற போர்வையில இருக்கக்கூடிய வன்னியர் குல இளைஞர்கள் பல இடங்கள்ல பல்வேறு போராட்ட களங்கள்ல அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு வெறுப்பு அரசியலை முன்னோக்கி வைத்தார்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே பொது தளத்துல இருந்திருக்குது. அதையும் ஒரு செப்பரேட்டான டிபேட்டு. அந்த டிபேட்டுக்குள்ள இப்போதைக்கு நம்ம போனோம்னா அது மிகப்பெரிய ஒரு விவாதத்தையும் சர்ச்சையும் உண்டு பண்ணும் அப்படிங்கிற காரணத்தினால் அதை ஒடுத்து வைத்து விடுவோம். ஏன்னா பாமகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் எதிரான அந்த எதிர்துருவ அரசியல், தலித் அமைப்புகளுக்கும் வன்னியர் குலத்துக்கும் எதிரான அந்த போராட்ட களம் எப்பவுமே வடக்கு தமிழகத்திலையும் சரி மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இன்றைக்கு பாமகவை வழிநடத்தக்கூடிய திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய கைகளில் இருந்து பாமக மெல்ல மெல்ல விலகுச்சா அப்படிங்கறத பார்க்க போனோம். மெயினா அந்த பாமகவினுடைய வன்னியர் குல சொந்தங்களுக்காக இயக்கப்பட்ட ஒரு வரலாறாக இருந்தால் கூட அதே இடத்துல திரு திருமாவளவன் அவர்களையும் இணைத்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள்ல ஒரு சில பேர் எல்லா கம்யூனிட்டியில இருந்தும் எல்லா ஜாதிகளிலும் இருந்தும் இருக்கக்கூடிய தலைவர்களை கொண்டிருந்தால் கூட பாமகவை அடையாளப்படுத்துவது ஒரு வன்னியர் சங்கத்தினுடைய இல்ல வன்னியர் குல மக்களினுடைய ஒரு கட்சியாகவே அதை கொண்டு சென்றதுல திரு ராமதாஸ் அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. அவருக்கு பக்கபலகமாக நின்று அதில் உருவாக்கி கொடுத்தவர் திரு காடுவட்டி குரு அவர்கள். ஆனால் காடுவட்டி குரு அவர்களுடைய மறைவுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே பாமகவினுடைய வீழ்ச்சியை ஆரம்பிச்சு. ஏன்னா பாமகவினுடைய உள்கட்சி மோதல்கள் வெகுவாக வெளி உலகத்துக்கு தெரிய வந்ததுக்கு காரணம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை திரு பாமகவினுடைய நிறுவனர் கட்சிக்குள்ள இணைத்தது. இதே பாமகவினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் எனது வீட்டிலிருந்து யாராவது ஒருத்தர் இந்த குடும்ப கட்சியாக உருவாக்குறதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் என்னை நடு ரோட்டில் வைத்து சாட்டையாக அடியுங்கள் அப்படின்னு பல விடயங்கள்ல பல இடங்கள்ல பேசியிருக்கிறத பார்த்திருக்கோம். ஆனால் கடைசியாக தனது மகனை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர் அணியில சேர்த்து
திருப்பி அவரை கட்சியினுடைய தலைவர் பதவிக்கு வரைக்கும் உயர்த்தி அவரை ஒரு எம்பியாக போராடி அதனுடைய நெகோசியேஷனை அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தினிடம் பெற்று அவரை ஒரு எம்பியாக மாற்றி சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் வரைக்கும் கொண்டு போய் விட்டதுல திரு ராமதாசனுடைய பங்குகள் மிக முக்கியமானது. அன்றைக்கு இளைஞராக இருந்தவரை ஒரு சுகாதாரத்துறையினுடைய அமைச்சகத்துக்கு கொண்டு போய் விடும் போதும் அவர் பணியாற்றுற விதத்திலே மிகப்பெரிய சர்ச்சை இருந்துச்சு. அவர் கொடுத்த மிகப்பெரிய பல்வேறு கல்லூரிகளுக்கு கொடுத்த அனுமதிகள் அத்தனையுமே இன்றைக்கு வரைக்கும் சர்ச்சையாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அது சிபிஐனுடைய கேஸ்லயும் இருக்குது. அப்போ இவ்வளவு ஒரு வளர்ச்சி பாதையை தனது மகனுக்காக போட்டு கொடுத்த அதே பாமகவினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களை இன்று நேர்துருவமாக எதிர்த்து நிற்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மகன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். எதற்காக இந்த போராட்டம், எதற்காக அப்பா மகனுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த போராட்டம் எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, கட்சி தலைவராக நான் உன்னை அனுமதிக்கவில்லை, கட்சி தலைவராக நான் தான் அதனுடைய நிறுவனர், நான் தான் தலைவர்னு இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி இருவரும் சேர்ந்து அதற்குரிய எதிர் அணிகளை உருவாக்கி கொண்டு நின்றால் கூட எலெக்ஷன் கமிஷன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை அதனுடைய கட்சியினுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு திரு ராமதாஸ் அவர்களை இன்றைக்கு நிராகரித்திருக்குது. இது மிகப்பெரிய ஒரு மனக்குமுறலை திரு ராமதாஸ் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த ஒரு தினங்களுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டியிலிருந்து பார்க்கிறோம். இது எதனால், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு பார்க்கணும். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி அவர்களுக்கு சிபிஐயின் மேல அனுமதி கொடுத்த வழக்குல, மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்த வழக்குல மிகப்பெரிய ஒரு கேஸ் ஃபைலை சிபிஐ வைத்துள்ளது. அதை ஒரு ஆதாரமாக, அதை ஒரு பிடியாக வைத்துக் கொண்டு அன்புமணி ராமதாஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலேயே நிலைத்து இருக்கணும் 2021-24 எலெக்ஷனை போன்று அவர்களுடைய கூட்டணி என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே இருந்து தமிழகத்துல அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். அது அவருக்கு விருப்பமா கட்டாயமா அப்படிங்கிறது அது இரண்டாம் பட்சம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த வழக்குகளை வைத்து அன்புமணி ராமதாஸை கைக்குள்ள வச்சிருக்கணும்னு வச்சிருக்குது. ஆனால் திரு ராமதாஸ் அவர்களுக்கு நீண்ட நெடிய ஒரு வரலாறை பல்வேறு திமுக அதிமுக மாறி மாறி கூட்டணிகளை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய திரு ராமதாஸ் அவர்களுக்கு தற்போது நிலையில அது திமுகவினுடைய வெற்றி கூட்டணிக்குள்ள சேரணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு எண்ணமாக இருக்கிறத பாக்குறோம். ஆனால் இந்த தகப்பனுக்கும் இந்த மகனுக்கும் நடக்கக்கூடிய போராட்டம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியில தன்னுடைய பாமக, தான் உருவாக்கிய பாமக கட்சியை கொண்டு போய் திமுக கூட்டணியில் வச்சு எலெக்ஷன்ல சந்திக்கணும்னு விருப்பப்படுறார் தந்தை. ஆனால் அதற்கு நேர் எதிராக நிற்கிறார் மகன் நிக்கிறதுக்கு காரணம் நான் முன்னமே சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த சிபிஐனோட ஃபைல். அப்போ இதற்கு முடிவு எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாமகவினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் நேத்து நடந்த பேட்டியில நான் பண்ணதுலே மிகப்பெரிய தப்பு இவரை பெற்றதுதான், இவரை நான் அரசியல் களத்துக்குள்ள கொண்டு வந்தது அப்படிங்கிறாரு. இன்றைக்கு திரு ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த விரிசலை ஏற்படுத்த பாரதிய ஜனதா கட்சி எதற்காக எத்தனைக்குது? ஏன்னா பாமகவுக்குன்னு அவ்வளவு பெரிய வாக்கு வங்கிகள் கிடையாது. ஈவன் அந்த பாமகவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்காக எதுவும் பிரதிபலன்கள் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா அதிமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு வடக்கு தமிழகத்துல நிப்பாட்ட வைக்கக்கூடிய அதே அவர்களுடைய காஸ்ட் பேஸ் பாலிடிக்ஸ்ல காஸ்ட் போலரைசேஷனுக்காக விழ வேண்டிய வாக்குகளை, வன்னியர் சமுதாயத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்குரிய ஆட்கள் நிறைய பேர் பாமக தாண்டி அதிமுகலையும் இருக்கிறாங்க, அதே மாதிரி பாஜகவில் இருக்காங்க. ஆனால் ஏன் பாமகவை கொண்டு வர்றதுக்கு எத்தனைக்குது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படின்னா, இங்க பாமகவை ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்க வேண்டியது, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளையும் அழித்தொழிக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டா. அதில் இப்பொழுது அவர்கள் கையில் எடுத்திருப்பது எப்படி அதிமுகவை கபலீகரம் செய்து ஒன்றின் பின் ஒன்றாக அதனுடைய தலைவர்களை அடுத்தடுத்த கட்சிகளுக்கு தாவு செய்து அதை ஒட்டுமொத்தமாக டீஸ்டபிளைஸ் பண்ண வைக்கிறாங்களோ, அதே மாதிரி அதிமுகவினுடைய என்டிஏவில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு கூட்டணியினுடைய மிக முக்கியமான கட்சி பாமக. சோ அதையும் டீஸ்டபிளைஸ் பண்ண வேண்டியதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கிற ரூட் தான் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸை கையில் வைத்துக் கொண்டு தந்தைக்கு எதிராகவே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஒன்று பண்ண வச்சு இன்றைக்கு மிகப்பெரிய பாமகவை வீழ்ச்சி பாதைக்கு அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த 1% 2% விழுக்காடையும் இன்றைக்கு கழுத தெரிஞ்சு கட்டரும்பான மாதிரி அதை கம்மி பண்றதுக்குரிய வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி செவ்வனையே சென்று கொண்டிருக்கிறது. அதனுடைய நீட்சி தான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனது சொந்த தந்தையை எதிர்த்து அரசியல் பண்றதுக்குரிய காரணம். காலம்தான் பாமக எந்த திசையை நோக்கி பயணப்பட போகிறது, காலம் பாமகவினுடைய வரலாறு என்ற விதத்தில் எழுத போகிறது. அது ஒட்டுமொத்தமான வீழ்ச்சிக்கு எப்படி அது எண்டு காடாக ஆக போகிறது. கடந்த 2026 தேர்தல் முடிவுகள், அதனுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள்
இன்னும் 2 மாதங்கள்ல ஆரம்பிக்கிறதுக்குரிய அந்த தினங்கள்ல இருந்து தெரிய வரும். ஏன்னா மக்கள் 2026 தேர்தல் களம் சூடுபிடிக்க இப்பதான் தொடங்கி இருக்குது. ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்ற காலத்துல ஒட்டுமொத்தமான அரசியல் நிகழ்வுகளை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு நான் எத்தனிச்சிருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.